பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு, ஆண்டவர் கொடுத்த வசனம் ஜெனிசிஸ் 22:14. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆபிரகாம் இந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பார்த்து கொள்வார். The Lord will supply all your needs. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவனாக இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தாமே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எப்படியாக இந்த வசனம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் வேதத்தில் வாசிப்போமானால், ஆபிரகாம் தன்னுடைய மகனை ஆண்டவர் சொல்லுகிற பிரகாரம் பலிபீடத்திற்கு கொண்டு போய் ஹல்லேலூயா அவனை சோதித்தார். ஹல்லேலூயா. அதன் நிமித்தமாய், சோதனையின் நிமித்தமாய் அவன் ஜெயம் பெற்றான். வாலிப பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுப்படி நான் உங்கள் பேரில், ஹல்லேலூயா, உங்கள் பேரில் நான் இருக்கிறேன். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நான் அதை பெற்றுக்கொள்ள நான் வாஞ்சியாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நாம் எப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அவர் நம்மை கர்த்தத்தாமே கொஞ்சம் காலத்தில் இந்த பாடுகளை அனுபவிக்க சீர்படுத்தி சிறப்படுத்தி நம்மை நடத்துகிறார். தேவ பிள்ளைகளே, நாம் அவரோடு கூட வாழ, அவர் நம்மோடு கூட வாழ, நாம் சோதித்து பொன்னாக புலமிட அவர் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாமளை சோதித்தாதான் நமக்கு, ஹல்லேலூயா, ஆபிரகாமை சோதித்து கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று ஒரு ஆட்டை தந்தது போல the Lord will provide all our needs. வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் வாலிப பிள்ளைகளே, இந்த விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. போராட்டத்தை ஜெபிக்கும், பொறுமையோடு கூட நம்ம போராட்டத்தை ஜெபிக்கும். யோபுடைய போராட்டத்தை பார்க்குறீங்களா? யாக்கோபு 5:11 சொன்ன வசனத்திற்கு ஏற்ப யோபை பக்தனை சோதித்தது போல ஆண்டவர் பொறுமையோடு கர்த்தரின் செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பொறுமையாக இருந்தால் முடிவை காண கர்த்தர் உதவி செய்வார். ஊழியம் செய்யாமல் அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனையே கொடுக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். வாலிப பிள்ளைகளே, அந்த அபண்டன்ட் பிளஸ்ஸிங்கை பெற்றுக்கொள்ள நம் கர்த்தரிடத்தில் கேட்போமா? ஒன்றே ஒன்று, தன் ஜீவனுக்காக வந்த இயேசு, யெகோவா ஈரே, the Lord will provide all your needs. நீங்கள் எதிர்பார்க்கும் எந்த முடிவானாலும் வாலிப பிள்ளைகளே, ஆண்டவர் அதை நினைவாக இருக்கிறார். நம்ம கேட்பதற்கு முன்பாய் அதை பெற்றுக்கொள்ள வாஞ்சியாக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, ஆபிரகாமை போல அப்பா நாங்கள் பொன்னாக புடமிட எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யணுமே கர்த்தாவே. சோதிக்கப்பட்டு நாங்கள் பொன்னாக விளங்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. உண்மையான வாழ்க்கை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. துன்பங்களை சகிக்க, சோதனைகளை சகித்து கர்த்தாவே ஜெயம் பெற்றவர்களாய் இரக்கமுள்ள தேவனையே நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க சுவாமி. வாலிப பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுங்க அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் bless you. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மே காட் bless you abundantly. வாலிப பிள்ளைகளே, கர்த்தரோடு கூட இணைந்து வாழுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். இந்த நாள் நல்ல நாளாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.